வணக்கம், நான் டாக்டர் பிரசன்னா, கார்டியோதொராசிக் சர்ஜன். பைபாஸ் சர்ஜரின்னு யாரும் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. பைபாஸ் சர்ஜரி, அதாவது சிஏபிஜின்னு சொல்கிறது, முற்றிலும் பாதுகாப்பானது. ஒரு 20 years முன்னாடி பைபாஸ் சர்ஜரி ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது as டெக்னாலஜி has improved, பைபாஸ் சர்ஜரி நாங்கள் அவ்வளோ நேரம் பண்ண வேண்டியதில்லை. 2 to 2.5 hours பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம். சரி, பைபாஸ் சர்ஜரினா என்ன? மாரெலும்பை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு பெரிய ஸ்கார் இங்கே இருக்கும். அது இல்லாமல் காலில் இருக்க நரம்பு எடுத்து பண்ணுவாங்க. காலில் இருக்க நரம்பை எடுத்து பண்ணலாம், சஃபினஸ் வீனஸ் கிராஃப்டிங்னு சொல்லுவோம். பட் இப்போ காலில் நம்ம நரம்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மார்பெலும்பு ஸ்டெர்னம்க்கு 2 பக்கம் 2 இரத்த குழாய்கள் இருக்குது. இந்த 2 இரத்த குழாய்களை யூஸ் பண்ணி நம்ம பைபாஸ் கிராஃப்டிங் பண்ணலாம். அதனால் பேஷண்ட்டுக்கு இங்கே மட்டும்தான் தழும்பு இருக்குமே ஒழிய காலில் தழும்பு இருக்காது. அது இல்லாமல் இடது கையில் ரேடியல் ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு இரத்த குழாய் இருக்குது. இந்த ரேடியல் ஆர்ட்ரியும் பைபாஸ் கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் அப்டமனில் கேஸ்ட்ரோ எபிப்ளாய்க் ஆர்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதை கூட நம்ம பைபாஸ் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நியூவர் அட்வான்சஸ் இன் பைபாஸ் சர்ஜரி. இப்போ பைபாஸ் சர்ஜரி யாருக்கு வேணால் பண்ணலாம். ஓகே, இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது நம்ம வெறும் பைபாஸ் மட்டும்தான் பண்ண போகிறோமா? கிடையாது. ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, கூடவே ஒரு வால்வ் லீஷனும் இருக்குது அப்படின்னா 2 ப்ரொசீஜரையும் ஒரே சமயத்தில் சேர்த்து நம்ம பண்ணிடலாம். இது முற்றிலும் பாதுகாப்பானது. ஸோ 2 ப்ரொசீஜர் சேர்ந்து பண்ணும்போது அவர் சீக்கிரமாக நோயிலேருந்து குணமாகி வந்துடுவார். இது ஒன்று. ரெண்டாவது, பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது கெரோட்டிட் எண்டாட்ரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, எப்படி நம்ம இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஹார்ட் அட்டாக் வருதோ, அதே மாதிரி அதே காரணங்களாலையுமே உங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையும் பிளாக் வரலாம். அப்போ ஸ்ட்ரோக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் இருக்குது, கூடவே மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையும் பிளாக் இருக்குன்னா, ஒரே சிட்டிங்கில் இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இன்சிஷன் போட்டு மூளைக்கு போகிற ரத்த குழாய் கெரோட்டிட் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற அந்த பிளாக்கை நம்ம எடுத்துடலாம். இதுதான் கெரோட்டிட் எண்டாட்ரெக்டமின்னு சொல்கிறது. அது இல்லாமல் சில சமயத்தில் ஹார்ட் அட்டாக்கோட பாதிப்புகள் நிறையா மாதிரி இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்வி அன்யூரிசம் ஆகலாம். அதாவது அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரத்தம் சரியாக போகாமல் அது மட்டும் கொஞ்சம் இப்படி பலூன் மாதிரி வீங்கிருக்கும். அப்போது சர்ஜிக்கல் வென்ட்ரிகுலர் ரீஸ்டோரேஷன்னு சொல்லுவோம். அதாவது எந்த பாகம் வீங்கியிருக்கோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி வச்சு நாங்கள் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதையும் பைபாஸ் சர்ஜரி, சர்ஜிக்கல் வென்ட்ரிகுலர் ரீஸ்டோரேஷன் பண்ணும்போது பைபாஸ் சர்ஜரி சேர்த்து பண்ணோம்னா நல்லது. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, வந்த உடனே ரொம்ப மோசமாகிறாரு அப்படின்னா, இந்த இருதயம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதை நடுவில் செப்டம்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை இந்த செப்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, இந்த செப்டம் கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகும். அதாவது வென்ட்ரிகுலர் செப்டம் ரப்சர்னு சொல்லுவோம். ஆக ஹார்ட் அட்டாக் வரும், வந்த உடனே அவருக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல செப்டத்தில் ஒரு ஓட்டம் வந்ததுனால இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் நடுவில் இருக்க அந்த ரத்தம் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னா, வெறுமனே பைபாஸ் சர்ஜரி மட்டும் பண்ண முடியாது. அப்போது ஓப்பன் பண்ணி அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் ரைட் வென்ட்ரிக்கலும் அந்த நடுவில் இருக்க செப்டம் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர்னு சொல்லுவோம். அதை சரி பண்ணலாம். ஸோ இதுவும் பண்ணலாம், இதுவுமே சேஃபாக பண்ணலாம். அது இல்லாமல் கொரோனரி எமர்ஜென்சிஸ்னால் என்ன? அதுக்கு சர்ஜரி தேவைப்படுமா? கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு மனுஷன் வராரு, ஒரு நோயாளி வராரு, வந்தோடனே பயங்கர செஸ்ட் பெயினோடு இருக்காங்க, டக்குன்னு ஆன்ஜியோ பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு லெஃப்ட் மெயின் டைட்டாக இருக்குது அப்படின்னா, சார் எப்படி சார் உடனே பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை சார், அது இந்த பிளட் டெஸ்ட் பார்க்கணும், அது டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு லெஃப்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சியாக பண்ணுறது நல்லது. சரி, இப்போ ஸ்டென்டிங் ட்ரை பண்ணுறாங்க, கார்டியாலஜிஸ்ட் ட்ரை பண்ணும்போது ஒரு சில சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டென்ட் கைட் வயர் ஒரு வேளை விட்டு போகலாம், ஃபெயில்டு பிடிசிஏவாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில்
சர்ஜரி பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டை நம்ம ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஆக பைபாஸ் சர்ஜரிங்கிறது வந்து வெறுமனே இரத்த குழாய்களை கனெக்ட் பண்ணுறதுங்கிற மட்டும் இல்லை, கம்பைன் ப்ரொசீஜர்ஸும் பேஷண்ட்டுக்கு நம்ம ரொம்ப சேஃபாகவே பண்ணலாம். ஹைப்ரிட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னா 2 சிஸ்டம் ஒன்றா சேர்ந்துக்கணும். ஹைப்ரிட் அப்போ எப்படி, இப்போது ஒரு இரத்த குழாயில் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பெரிய தழும்பு வேண்டாம், ஸ்டெர்னாட்டமி வேண்டாம்னு நினைக்கிறாரு. நான் முதலே உங்ககிட்ட பேசியிருக்க மாதிரி நுண்துளை அறுவை சிகிச்சை, அதாவது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியில் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம். அவருக்கு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நமக்கு கிராஃப்ட் பண்ண கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஸ்டென்ட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக ஒரு பக்கம் ஸ்டென்ட்டும் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் நம்ம கிராஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மேமரி கிராஃப்ட்டுங்கிறது வந்து ஸ்டென்ட்டை விட இட்ஸ் ஃபார் பெட்டர். இதுக்கு பேர் ஹைப்ரிட் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. இதுவும் பண்ணலாம். ஹைப்ரிட் ஓடியில் வந்து நம்ம இதுவும் பண்ண முடியும். தேங்க்யூ.